ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஏவி கப்புள். பாம்பே சாம்பார் ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் அது. அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறவரப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம சைடில் ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னி எங்கள் இந்த ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ். மித்த ஊரில் எப்படி செய்வாங்கன்னு தெரியாது இந்த மெத்தடில். இங்கே இது அதிகமாக செய்வாங்க, அருப்புக்கோட்டை சைடு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பருப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பருப்பு பொரிஞ்சக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 நார்மல் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப ஓரளவு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் நல்லா வெங்காயத்தை. நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. எப்பவும் போல் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வேகமாக வதங்கிடும் வெங்காயம். சால்ட் தேய்ச்சி வதங்கியாச்சு. இது நீங்கள் சூடான இட்லி, தோசை அது கூடலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம என்ன மஞ்சள் பொடியோ மிளகா பொடி எதுவுமே போகணுன்னு அவசியம் இல்லை. இது கலரே தேவையில்லை சொல்லப்போனால். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உரப்புக்கு வரமிளகா நம்ம அந்த மசாலையே அரைச்சிட்டோம்ல, அதனால் நம்ம பச்சை மிளகா எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தது சேர்த்துக்க போகிறோம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லாவே இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம். எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம். நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால இது நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வத்திரும். நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு கிடச்சிரும். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது. நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான இதில் கிடச்சிரும். அந்த ஸ்டேஜில் கிடச்சிரும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நான் மூடி போட்டுலாம் மூடலை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதித்து வரும்போது இப்படி தான் வரும். மேலே நல்லா நுரை கட்டி நிற்கிற மாதிரி நிற்கும். நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி அதுவே பொங்கி வந்துடும் மேலே. அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, கட்டி சேராமல். இப்போ நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்குறன்னு தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். இதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இது மூடி போட்டு மூடவே கிடையாது, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இட்லி கூட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.